விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்காவினுடைய செனட் சபை உறுப்பினர்களுள் ஒருவரான ஜனநாயக கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதி, நியூ ஜெர்சி மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜனநாயக கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களுள் ஒருவர், அதே போல் அமெரிக்காவிலே வெளிநாட்டிலிருந்து வந்து குடியேறி பிறகு அமெரிக்க பிரஜையானவர் கோரி பூக்கர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலே பேசப்படுகின்ற 25 மணித்தியாலங்கள் தொடர்ந்து பேசி அமெரிக்க செனட் சபை வரலாற்றில் அதிக நேரங்கள் பேசிய உறுப்பினராக பதிவாகி இருக்கிறார். அவர் என்னென்ன விடயங்கள் பற்றி பேசினார், அது தொடர்பில் தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அமெரிக்காவினுடைய இரு பெரும் கட்சிகளிலே குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி. குடியரசுக் கட்சி ஆட்சி தான் இப்போது இடம்பெறுகிறது. செனட் சபையிலும் குடியரசுக் கட்சியினர் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஜனநாயக கட்சி என்பது அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சி. இந்த கட்சி சார்பிலே செனட் சபையிலே நியூ ஜெர்சி மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடியவர் தான் இந்த கோரி பூக்கர் என்று சொல்லக்கூடியவர். இவர் புரிந்த சாதனைக்கு முன்பதாக இவருக்கு முன்பு ஏற்கனவே குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சரியாக 24 மணித்தியாலங்கள், அதாவது ஒரு நாள் தொடர்ந்து பேசியிருக்கிறார் செனட் சபையில். அதுதான் அதிக அளவு கால நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பேசப்பட்ட செனட் சபை உரையாக இதுவரை இருந்தது. ஆனால் கோரி பூக்கர் ஆரம்பித்த இந்த உரை தான் இப்போது 25 மணித்தியாலங்கள், அவரை விட 1 மணித்தியாலம் அதிகமாக பேசியிருக்கிறார். என்னென்ன விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறார் என்றால், அமெரிக்க ஜனாதிபதி தற்போதைய இருப்பவரினுடைய பதவிக்காலத்தில் அமெரிக்கா எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், சவால்கள் என்ற தலைப்பில் தான் அவர் பேசியிருக்கிறார். இதன் போது அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் எலன் மஸ்க் ஆகியோரினுடைய ஒன்றிணைந்த அதிரடி தேவையற்ற தீர்மானங்கள் அமெரிக்காவை எப்படியெல்லாம் பாதிக்கப் போகிறது, குறிப்பாக உக்ரைன் ரஷ்ய யுத்தம் மற்றும் அமெரிக்க ஈரான் பதற்றம், அமெரிக்காவினுடைய அதிரடி ஒப்பந்தங்கள் மற்றும் கைச்சாத்திரல்கள் மற்றும் ஐரோப்பாவிலே அமெரிக்காவினுடைய ஒரு எதிர்ப்பலை, இப்படி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அங்கே பேசப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்கள் பேசி முடிக்கின்ற போது அவர் கூறியிருக்கிறார், நான் இப்போது பேசி கொண்டிருக்கிறேன், அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரியாது, ஆனால் நான் முடிந்த அளவு நான் பேசுவதற்கு முயற்சிக்கிறேன், இதனை ஒரு வரலாற்று உரையாக மாற்றுவதற்கு நான் முயற்சிக்கிறேன் என்று. அதனைத் தொடர்ந்து 25 மணித்தியாலங்கள் தொடர்ந்து பேசியிருக்கிறார். அவர் 24 மணித்தியாலங்களை தாண்டுகின்ற போதே செனட் சபையினுடைய முதல்வர் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார், சபாநாயகர், நீங்கள் எங்களுடைய உறுப்பினராக எங்களுக்கு பெருமை சேர்க்கிறீர்கள், நீங்கள் சாதனை புரிந்து விட்டீர்கள், இதுவரை நிகழ்த்தப்பட்டிருந்த சாதனையை முறியடித்து விட்டீர்கள் என்று பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து செனட் சபையினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் அவருக்கு ஆரவாரம் செய்து தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பிறகு இந்த உரையை மாத்திரம், அதாவது கோரி பூக்கர் நிகழ்த்திய அந்த 25 மணித்தியால உரையை மாத்திரம் இணையதளத்தில் கிட்டத்தட்ட 220 மில்லியன் மக்கள் தங்களினுடைய விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார்கள் சமூக வலைதளத்தில் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்தளவு பேர் இதனை ரசித்து பார்த்திருக்கிறார்கள். அவளோடு என்ன நடக்கிறது, புதிய ஒரு விடயம் அமெரிக்கர்களாக, ஆகவே இதை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் இதனை பார்த்திருக்கிறார்கள். அதனையும் தாண்டி சமூக மாற்றத்திற்காக என்னென்ன விடயங்கள் இங்கே கூறப்படுகின்றன, அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக சவால் விடுத்தல், அமெரிக்காவினுடைய செனட் சபையிலே இப்போதைய தலைமுறையை எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால்கள், இவைகளை பற்றி பேசுகின்ற போது அவைகளை ஆர்வமாக பார்த்திருக்கிறார்கள் என்பதனைத்தான் இது காட்டுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.